ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ माता पितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமா? மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் தியான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். நிதித்தியாசனம் என்பது புதிய ஞானத்தை பெறுவதற்கோ புதிதாக எந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்கோ செய்யப்படுவது அல்ல. நம்முடைய ஜீவாத்ம புத்தியை முழுமையாக விட்டுவிட்டு நான் அந்த மெய்ப்பொருள் என்ற ஞானத்தை மனதில் பதிய வைப்பதற்காக செய்யப்படும் அபியாசமாகும். நம்முடைய மனமானது எவ்வளவு தூரம் தூய்மை அடைந்ததாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் இந்த ஞானமானது பிரயோஜனத்தை கொடுக்கும். நம் மனதில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள விருப்பு வெறுப்புகளை தூய்மைப்படுத்தாமல் இந்த ஞானத்தை ஆழ்மனதில் பதிய வைப்பது இயலாது. பல நேரங்களில் நம்முடைய ராகத்வேஷத்தை விருப்பு வெறுப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பதை அறியாமல் நாம் தவிக்கின்றோம். நம் வாழ்வில் நம்முடன் வாழும் சிலரோடு நமக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் ஏற்பட்ட மனப்பதிவுகளிலிருந்து நம்மால் வெளிவர முடியாமல் மனம் அமைதி அற்று இருக்குமாயின் அத்தகைய சஞ்சலமான மனத்தோடு நம்மால்
ஆத்ம தியானத்தை செய்ய முடியாது. மனம் தூய்மையாகும் போது மட்டுமே நம்மால் ஆத்ம தியானத்தை வெற்றிகரமாக பயிற்சிக்க முடியும். அவ்வாறு ஒரு சூழ்நிலையை நாம் மனதில் கொண்டு வந்து இப்போது ஒரு பயிற்சியை செய்ய உள்ளோம். பல நேரங்களில் நம்மோடு வாழும் நபர்கள் சிலரோடு நமக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதன் காரணமாக நம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். இப்போது நாம் ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வருவோம். நமக்கு யாரோடு மனக்கசப்பு இருக்கின்றதோ அவர்களை நாம் இன்னும் 20 வருடத்திற்கு பின்பு அவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார் என்பதை கண்முன் நிறுத்தி பார்ப்போம். இப்போது நமக்கு அபிப்பிராய பேதம் உடைய நபரானவர் நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது என்று நாம் யாரை நினைக்கின்றோமோ அவரை 20 வயதிற்கு முன்பு அவர் எப்படி இருந்தார், இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பு அவர் எப்படி இருந்தார் என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பு அவருடைய ஆணவம், ஆரோக்கியம், அவருடைய கர்வம் அனைத்தும் கண்டிப்பாக பலகீனப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட பலகீனமான ஒருவரை பார்க்கும்போது இயல்பாகவே நம் மனதில் கருணை உண்டாகும், இரக்கம் உண்டாகும். வாழ்வில் அனைத்தும் அனித்தியமானவை, உறவுகள் அனித்தியமானவை. நமக்கு வெறுப்பை தரும் ஒரு உறவை 20 வருடங்களுக்கு அப்பால் எவ்வாறு இருக்கும் என்று மனதில் நிறுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வெறுப்பானது பல மடங்கு குறையும். நம்மை அவர் எவ்வளவு காயப்படுத்தி இருந்தாலும் இப்போது 60 வயதில் இருக்கும் நபர் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து 80 வயதில் இருக்கும்போது அவருடைய பலகீனத்தை கண்முன் நிறுத்தி பார்க்கும்போது இயல்பாகவே நமக்கு கருணை வடிவெடுக்கும். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை இப்போது நாம் கண்முன் நிறுத்தி நம்முடைய ஞான நிஷ்டைக்கு பிரதிபந்தமாக இருக்கும் சூழ்நிலையை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதை அமைதியாக சில நிமிடங்கள் சிந்திப்போமாக.
ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஷ்டாவக்ர கீதை பக்கம் 1. अथ श्रीमद् अष्टावक्र गीता प्रारभ्यते. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यं च कथं प्राप्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिम् इच्छसि चेत् तात विषयान् विषवत्यज क्षमार्जवदयातोष सत्यं पीयूषवद्भज. நம்ம அஷ்டாவக்ர கீதையில் தொடங்கியிருக்கோம். முதல்ல எடுத்தோடனே ஜனகர் முக்கியமான கேள்வி கேட்குறார். 3 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. எப்படி ஞானம் பெறப்படுகின்றது, எப்படி மோட்சம் பெறப்படுகின்றது, எப்படி வைராகியம் பெறப்படுகின்றது. 3 முக்கியமான கேள்விகள். இதுதான் நமக்கு வாழ்க்கையில் இந்த கேள்வி வர்றதுக்கு தான் நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு இந்த ஞானத்தினால்தான் மோட்சம், இந்த ஞானமானது வைராகியத்தினால்தான் பெறப்படுகின்றது. இந்த 3க்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த 3 கேள்விக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்மளுடைய லட்சியம் மோட்சம். அந்த மோட்சங்கிற லட்சியத்தை நாம் ஞானத்தினால் அடைகின்றோம். எந்த ஞானம்? ஆத்ம ஞானத்தினால் அடைகின்றோம். அந்த ஆத்ம ஞானத்திற்கு ஹேதுவாக இருப்பது வைராகியம். இப்போ இந்த 3 எப்படி அடைவது அப்படின்னு முதல்ல எடுத்தோடனே அஷ்டாவக்ரர் தொடங்குறார். கம்பீரமாக தொடங்குறார். முக்திம் இச்சச்சி சேத் தாத்த. அப்பனே, உனக்கு முக்தி வேண்டும் என்றால், முக்தினா என்ன? நிம்மதி. முக்தினா நம்ம ஜீவன் முக்தி, விதேக முக்தி 2ஐயும் சொல்கிறோம். விதேக முக்திங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் பெறப்படுவதாக கருதப்படுகின்றது. இப்போ நமக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த ஞானம் உனக்கு இருந்தால் உனக்கு மீண்டும் பிறவி கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானம் அடைந்தவனை நாம் ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஞானம் உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு அஷ்டாவக்கரர் சொல்கிறார். முக்திம் இச்சசி சேத் தாத்த விஷயான் விஷவத்யச. விஷய சுகத்தை விஷத்தை போல என்ன பண்ணு? விட்டுவிட வேண்டும். நம்ம தமிழில் அது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. ஜனகர் சொல்கிறார், இறைவ ஞானத்தையும் முக்தியையும் அவாவின்மையும் பெறுவது எப்படி என்று எனக்கு அருளல் வேண்டும் அப்படின்னு கேள்விக்கு அஷ்டாவக்கர், அன்ப முக்தியை நீ விரும்புவாயேல் விஷங்களை நஞ்சென தள்ளு. விஷத்தை எப்படி நம்ம கொஞ்சம் கூட விரும்ப மாட்டோமோ அதுபோல் விஷய சுகத்தை சிறிதளவு கூட விஷத்தை போல ஒதுக்கி தள்ளுவாயாக. பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, திருப்தி என்னும் இவற்றை அமுதம் என பேணுவாயாக. முக்கியமாக சில தகுதிகளை கொடுத்துட்டார். விஷய சுகம் இவ்வளோ கூட இருக்கக்கூடாதுன்றார். விஷயத்தில் நாட்டம் கிஞ்சித்தும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம ஸ்ரவணம் மனனம் எல்லாம் ரொம்ப நாள் முடிச்சுட்டு நிதித்தியாசனத்தில் போராடிக்கிட்டு இருக்கின்ற அந்த ஒரு தீவிரமான ஒரு முமுக்ஷுக்கு சொல்கிறார். அதனால தான் நீ கொஞ்சோண்டு வச்சுக்கலாமா, ஆசை எதிர்பார்ப்பு கொஞ்சம் வச்சுக்கலாமா, ஒன்று மட்டும் எனக்கு ஒன்று மட்டும் இருக்கணும், இது மட்டும் எதுவும் கிடையாது. இத்தினூண்டு உனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அது விஷத்தை போல.
எங்கே எதிர்பார்ப்பு இருந்தாலும் அங்கே உனக்கு ஒரு ஏமாற்றம் காத்து கொண்டே இருக்கின்றது. அதனால உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நிம்மதி வேணும்னு நினச்சின்னா எதையும் யாரிடமும் எந்த காலத்திலும் எதிர்பார்க்காது. ஈஸியான ஃபார்முலா தான். இதைத்தான் அவர் கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு முக்தி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். விஷயான் விஷவத் தியஜ. அது மட்டும் இல்லை, உனக்கு சில நற்குணங்கள் தேவை. முதல்ல முக்கியமான குணத்தை கொடுத்துட்டாரு, க்ஷமா, பொறுமை. ஏன்னா அங்கே தான் நமக்கு மற்றதை கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். வாய்மை, தயை, அது கூட ஓரளவுக்கு அப்படி இப்படியே வந்துடலாம். அந்த க்ஷமாங்கிறது அந்த திருதி, இந்த சகிப்புத்தன்மை. எதை வந்தாலும் முணுமுணுக்காமல், இது எனக்கு ஈஸ்வர பிரசாதம். காரணம் இல்லாமல் பகவான் எதையும் நமக்கு கொடுக்க மாட்டார். இது எனக்கு ஒரு கசப்பு மருந்தாக எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன்னா கஷ்டம் வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு கசப்பு மருந்தாக. என்னுடைய மனப்பக்குவத்திற்கு, மன முதிர்ச்சிக்கு இது தேவை. ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஊசி போடுறாரு, வலிக்குது, ஆனால் ஊசி போட்டால் தான் நோய் குணமாகும். அதுபோல் என்னுடைய மன முதிர்ச்சிக்கு இந்த கசப்பான அனுபவம் தேவை என்று தாயினும் மேலாக கருணையோடு உள்ள அந்த பகவானுக்கு தெரியும். அதனால எனக்கு நம்ம கருணையை ரெண்டாக பிரிக்கிறோம், அறக்கருணை மரக்கருணைங்கிறோம். கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு? நமக்கு நல்லதை செய்கின்றார். அதனால தான் நமக்கு விநாயகருக்கு 2 விதத்தை சொல்லுவோம். சில நேரங்களில் விக்னங்களை கொடுத்து காப்பார், சில நேரங்களில் விக்னங்களை எடுத்து காப்பார். கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், சில நேரம் அந்நேரம் கஷ்டம் மாதிரி தெரியலாம். நமக்கு ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம், ஐயோன்னு நினச்சிருப்போம், அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிருந்துருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் விக்னங்களை கொடுத்து காப்பார், விக்னங்களை எடுத்தும் காப்பார். அப்போது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? கொஞ்சம் கூட அதுதான் நமக்கு தைரியம் வேணும், நமக்கு அதுதான் நமக்கு பிரார்த்தனை நிறையா வேணும். நமக்கு திதிக்ஷைன்னு நம்ம சொல்கிறோம். க்ஷமா, தயா, தோஷ, ஆர்ஜவம், தோஷ, சத்தியம், பீயூஷவத் தியஜ. அந்த பொறுமை, நேர்மை, தயை, சந்தோஷம், சத்தியம், வாய்மை ஆகின்ற குணங்களை விரும்பி என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும். நமக்கு இயல்பாக ஆகணும். இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு ஸ்வபாவமாக ஆகணும். நமக்கு மேலான லட்சியம் இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணணும்? இம்ப்ளிசிட்லி ஒபே. சாஸ்திரம் சொல்லிருச்சு, பிடிக்குதோ பிடிக்கலையோ பொறுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது என்ன சாஸ்திரம் சொல்லிருச்சு. இதை நம்ம அபியாசம் பண்ண அப்போ தான் நம்ம தாயம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்? நம்ம விளையாட தொடங்க முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த அதிகாரித்துவம் நமக்கு கிடைக்கும். இதோட அடுத்ததை தொடங்குறார். 3வது ஸ்லோகம். ஏன்னா நமக்கு அஷ்டாவக்ர கீதை எதுக்காக படிக்கிறோம்? வேர்ல்டு டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ், செல்ஃப் டிபெண்டன்ஸ். முதல்ல உலகத்தையும் மக்களையுமே நம்ம நிம்மதிக்கு சார்ந்திருந்தோம், அப்புறம் பகவானை சார்ந்திருந்தோம், அப்புறம் என்னையே சார்ந்திருக்க போகின்றோம். இப்போ பகவானை சார்ந்திருக்கோம். ஏன்னா முதல்ல நம்ம அப்படி தான் வாழ்க்கையை தொடங்குகிறோம். சப்போர்ட் வெளியவே தேடிக்கிட்டே இருக்கும். இங்கே நமக்கு சப்போர்ட்டு வெளியே கிடச்சிடாதா, இவங்க கொடுத்துட மாட்டாங்களா, அவங்க கொடுத்துட மாட்டாங்களா, இது கிடச்சிடாதா, அது கிடச்சிடாதான்னு என்ன பண்ணுறோம்? நம்ம எப்படியாவது நம்மளுடைய அனாத்மாவில் ஒரு பூர்ணத்துவத்தை பெறுவதற்காக இன்னொரு அனாத்மாவை நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். இப்போ இது என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனசில் அந்த மாற்றத்தை கொண்டு வர போகின்றது அஷ்டாவக்ர கீதை. நமக்கு திரும்ப திரும்ப அடின்னு அடிக்க போகிறாரு. கண்டிப்பாக நமக்கு நிஷ்டை வந்தே ஆகும். அதில் கேரண்டி நமக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஹையஸ்ட் விஷயத்த சொல்கிறார். இப்போ முதல்ல மாற்றத்தை எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, எவ்வளவுதான் வேதாந்தம் உட்காந்து படித்து நோட்ஸாக எழுதினாலும் நம்மை பற்ற அபிப்பிராயத்தை நாம் மாற்றவில்லை என்றால் வேதாந்தம் பலனை தராது. எவ்வளவுதான் நம்ம எழுதி படித்து வச்சாலும் நான் என்னை ஜீவனாக, உயிராக, ஒரு தனி வியஷ்டியாக என்னை நான் நினச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் வேதாந்தம் பலனை தராது. இப்போ நம்ம கரெக்ஷன் எங்கே பண்ணணும்?
நம்ம உள்ளே போய் நம்ம எப்பயும் நான் 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 நான்னு யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நானை போய் என்ன பண்ணணும், மாற்றணும். அந்த நானில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் அதான் முதல்ல எடுத்தோடனே 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ந பிருத்வி ந ஜலம் நாக்னிஹி ந வாயுர்த்யௌர்ன வா பவான் ந வாயுர்த்யௌர்ன வா பவான் येषां साक्षिणमात्मानं चिद्रूपं विद्धि मुक्तये न पृथ्वी न जलं नाग्निः न वायुर्द्यौर्न वा भवान् येषां साक्षिणम् आत्मानं चिद्रूपं विद्धि मुक्तये. ஓ எடுத்தோடனே தொடங்கிறார். உன்னை நீ அறிந்து கொள்வாயாக. உன்னை நீ முதல்ல யாருன்னு புரிஞ்சிக்கோ. ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வேறு எல்லாத்த பற்றியும் நமக்கு தெரியும். நமக்கு நம்ம பற்றின அறிவு நம்மளுடைய இந்த பொருளாதார கல்வியில் கிடையாது. அதனால நம்ம துக்கப்பட்டுட்டே இருக்கோம். அதனால் முதல்ல எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, ந பிருத்வி ந ஜலம் ந அக்னிஹி ந வாயுஹு ந தியௌ. பஞ்ச பூதங்கள், அது தப்பாக இருக்குது போலது. கரெக்ட் தானா? தியௌ கரெக்ட் தான். ந பிருத்வி, பிருத்வினா பூமி. நான் பூமி அல்ல, நான் நீர் அல்ல, ஜலம் அல்ல, நான் நெருப்பு அல்ல, நான் காற்று அல்ல, நான் ஆகாசம் அல்ல. இந்த பஞ்சபூதங்கள் நான் அல்ல. இந்த பஞ்சபூத சேர்க்கையினால் பாஞ்ச பௌதிகமான சரீரம் நான் அல்ல. பஞ்சபூதத்தை மட்டும் சொல்லியிருக்காரு, நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதத்தை, இந்த உடம்பில் இருக்கின்ற பிருத்வி நான் கிடையாது, இந்த உடம்பில் இருக்கின்ற நீர் தத்துவம் நான் அல்ல, இந்த உடம்பில் இருக்கின்ற ஆகாச தத்துவம் நான் அல்ல, இந்த உடம்பில் இருக்கின்ற அக்னி தத்துவம் நான் அல்ல. இந்த 5 தத்துவத்தையும் பிரிச்சுட்டா எது மிஞ்சி இருக்கோ அதான் நீ. இப்போ நீ பவான், நீ பூமி அல்ல, நீரல்ல, நெருப்பல்ல, காற்றல்ல, ஆகாசம் அல்ல. எல்லாத்தையும் கலட்டி தூக்கி போட்டு அப்போ நான் யார் தான் சொல்கிறாரு. ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம். இவை எல்லாவற்றையும் அறிபவனாக நீ இருக்கின்றாய். முதல்ல இந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணு. இதை கரெக்ட் பண்ணிட்டாதான் அஷ்டாவக்ர கீதை நமக்கு புரியும். முதல்ல அந்த பாரமார்த்திக திருஷ்டியில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுறார். உன்னை நீ எப்படி நினைக்க வேண்டும்? இந்த பஞ்சபூதமான இந்த உடல் நான் அல்ல. நமக்கு ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் பார்த்தோம். அப்போ அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுது? நமக்கு முதல்ல நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை மறைச்சு. இப்போ நீ அதை ஞாபகப்படுத்திக்கோ. இந்த சரீரம் நீ அல்ல. ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம். இவைகளுக்கெல்லாம் சாட்சியான ஆதாரமான தத்துவமாக நீ இருக்கின்றாய். சித்ரூபம், சித்ரூப்னா சேத்தன ரூபம். மற்றதெல்லாம் ஜடம். இந்த பாஞ்சபௌதிகமும் அந்த பாஞ்சபௌதிகத்தினால் உண்டான இந்த உலகமும் உடலும் எல்லாமே ஜடம். இவற்றிற்கு சேத்தனமான வஸ்து யாரு? நான் தான். இவ்வளோ நாள் என்ன வேணும், அல்பமாகவே நம்மளை நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன நினைக்கிறேன் நான்? அந்த மெய்ப்பொருள் நானே அப்படின்னு நினைக்க போகிறோம். இப்போது சித்ரூபம் வித்தி, வித்தினா அறிந்து கொள்வாயாக. முக்தையே, முக்தியை விரும்புபவனே, முக்தி உனக்கு வேணும்னா, முக்தி உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்? உன்னை பற்றின தவறான எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். விட்டுட்டு என்ன பண்ணணும்? எப்போ விடணும்? கிளாஸில் மட்டும் விடுறது கிடையாது. என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் மறந்து போதோ அப்பப்பெல்லாம் அதை இறுக்கி பிடிச்சுக்கணும். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது நினைக்கலாம், அப்புறம் விவகாரத்தில் என்னாகும்? மறந்து 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 போகும். நான் புரியுது, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கே அப்படின்னு போனோம்.
பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறியே, நீ யாரு நீ யாரு நீ யாரு நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்கள போய் நீ யாருன்னு கேட்க நம்மக்கிட்டேயே கஷ்டம் வரும்போது இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம யாருக்கும் ஃபோன் போட்டு புலம்ப மாட்டோம், கடவுள்கிட்ட போய் புலம்ப மாட்டோம். நேர அஷ்டாவக்ர கீதை எடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்காக கடவுள் கோச்சிக்கலாம் மாட்டார். கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் பிரச்சனையை, இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு, அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நான் ஆத்மா, மற்றதெல்லாம் அனாத்மா. கடவுளே அனாத்மாவில் தான் நம்ம போட போகிறோம், உருவக்கடவுளை. இப்போது என்ன பண்ண மாட்டோம், நம்ம கடவுள்கிட்ட போய் புலம்ப மாட்டோம், இதை கொடு அதை கொடுன்னு கேட்க மாட்டோம். ஆனால் கடவுளை நம்ம மறுக்கலை. கடவுள்கிட்ட போய் என்ன கேட்போம், ஓம் சகனாபவது சகனோ புனக்து, இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. எனக்கு ஞானத்தை கொடு, ஞானத்தின் பிரயோஜனத்தை கொடு, எனக்கு என்ன கஷ்டத்தினாலும் கொடு, என்ன கஷ்டத்தினாலும் கொடு, ஞானத்தையும் சேர்த்து கொடுத்துரு. பிராரப்தத்தில் என்ன கஷ்டம் வரும், யாருக்கு என்ன கஷ்டம் வரும்னு தெரியாது. யாருக்குனாலும் எப்போ வேண்டுமானாலும் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் வரலாம். அதுக்கு என்ன கிடையாது, கேரண்டியே கிடையாது. அப்போ என்ன கேட்க போகிறோம், போய் எனக்கு ஞானத்தை கொடு, ஞானத்தின் பிரயோஜனத்தை கொடு. ஆதிசங்கரர், இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கரர் சகனாபவத்து மந்திரத்தை ஜப மந்திரம்னு சொல்லியிருக்காரு. நிஷ்டை வரலையா, உட்காந்து புலம்ப தொடங்கிட்டோமா, ஞான வேலை பார்க்கலையா, எடு ஜபம் ஆலைய உருட்டு சகனாபவத்து 1008 தடவை. ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு, ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு. நை 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 நைன்னு ஒரு பிள்ளை நம்மகிட்ட பிடுங்குச்சுன்னா என்ன சொல்லுவோம், போய் தொலைன்னு கொடுத்துருவோம் நம்ம. அது மாதிரி பகவான்கிட்ட என்ன பண்ணும், ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம் டெம்பரரி சொல்யூஷன்லாம் எனக்கு வேண்டாம். நீ கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், அப்புறமாட்டி திரும்ப சான் ஏறினால் முலம் சறுக்கும். இதை சமாளித்தோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு அலை, அப்புறம் இன்னொரு அலை. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ என்ன பிரச்சனைனாலும் கொடுத்துக்கோ, ப்ளஸ் எனக்கு ஞானத்தையும் சேர்த்து கொடுத்து அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பிரார்த்தனையே மாறப்போம். பகவானை நம்ம மறுப்பதே கிடையாது. விழுந்து விழுந்து அத்வைதத்துக்கு பாஷ்யமாக எழுதியிருக்கிற ஆதிசங்கரர் அவ்வளோ ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு. அன்னபூர்ணி ஸ்தோத்திரம் என்ன, சுப்பிரமணிய புஜங்க என்ன, மகிஷாசுரமர்த்தி எல்லா தெய்வத்தை பற்றியும் எழுதியிருக்காரு. இப்போ பகவானை நாம் எதுக்கு கூப்பிட போகிறோம், முதல்ல உலக விஷயத்துக்காகலாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ புரிஞ்சு போச்சு, அனாத்மா இப்படித்தான் இருக்கும், அதில் நிரந்தர தீர்வு வராது, எனக்கு வேண்டுங்கிறது பெர்மனண்ட். அதனால இந்த ஞானத்தை கொடுத்து காப்பாற்றுன்னு என்ன பண்ண போகிறோம், எந்த ஞானம், இந்த ஞானம் நமக்கு, என்னை பற்றிய ஞானம் எனக்கு திடமாக இருக்க வேண்டும். இப்போ எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ சொல்லணும், ந பிருத்வி ந ஜலம் ந அக்னிஹி ந வாயுஹு பவான் அப்படின்னு அஷ்டாவக்ரர் சொல்லியிருக்காரு. இந்த பஞ்சபூதமான சரீரம் நீ அல்ல, ஏஷாம் சாட்சிஹி, இதை பார்ப்பவனாக நீ இருக்கின்றாய். பார்க்கப்படும் அனாத்மா நீ அல்ல, பார்ப்பவனாக நீ இருக்கின்றாய். சித்ரூபம், நீதான் அழியாத பொருள், மாறாத பொருள், எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. உன்னை எதுவும் டச் பண்ண முடியாது, எந்த கஷ்டமும் உன்னை தொடாது என்று நீ வித்தி முக்தையே, இதை நீ அறிந்து கொள்வாயாக. இப்போ நம்ம பாதியில் இருக்கும். அதனால தான் நமக்கு காலையில் பிராதஸ்மரணம் சொல்கிறோம், நைட்டு ராத்திரி ஸ்மரணம் சொல்கிறோம், இடையில என்ன பண்ணுறோம், சதா பஞ்சீகரண தியானத்தில் 3 வேளை தியானம் பண்ணணும். எப்போவுமே இந்த மாயையையும் இந்த பிரம்மத்தையும் பிரித்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து நான் யார் என்ன பண்ணணும், அதில் நழுவாமல் நம்மளை ப்ராக்டிஸ் விடாமல், எப்போல்லாம் இந்த ஜீவாத்மா நான் எந்திரிக்குதோ என்ன பண்ணணும், நமக்கு அந்த பரமாத்மா நானை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது நமக்கு மோட்சத்தில் இருக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இனிமேல் நிதித்தியாசனம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய எண்ணத்தை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் எதை நினச்சிட்டு இருந்தோம், நான் என் அம்மாவா நினச்சிட்டு இருக்கேன், மனைவியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேஷம், அதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேஷம். இப்படி நம்ம ட்ராமாவில் எவ்வளோதான் நடித்தாலும் நான் யாருங்கிறது எனக்கு மறக்குமா, மறக்கவே மறக்காது. எவ்வளோதான் என்ன அழகாக தத்ரூபமாக வேஷம் போட்டு என்ன பண்ணாலும் எனக்கு மறக்காது நான் யாருங்கிறது, அது வேஷங்கிறது.
இப்போ அது மாதிரி நான் என்னை மறக்காமல் இருக்க வேண்டும். இப்போ இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த தாட் பேட்டர்னை மாற்ற போகிறோம். விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை நிஷ்டை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அதான் சொல்ல போகிறார். நம்ம நிஷ்டை வந்துட்டா அது எப்படி இருக்கும்? 4வது ஸ்லோகம். யதி தேகம் ப்ருதக் கிருத்ய சித்தி விஸ்ராம்ய திஷ்டசி அதுனைவ சுகி சாந்தः பந்தமுக்தோ பவிஷ்யசி. யதி தேகம் ப்ருதக் கிருத்ய சித்தி விஸ்ராம்ய திஷ்டசி அதுனைவ சுகி சாந்தः பந்தமுக்தோ பவிஷ்யசி. இப்போ நம்ம எதுக்காக இந்த அபியாசம் பண்ணணும்? இந்த ஞான அபியாசத்தை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை உனக்கு இந்த நிஷ்டை வந்துருச்சு அப்படின்னா இந்த நிஷ்டத்தின் பிரயோஜனத்தை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எதினா ஒருவேளை. தேகம் ப்ருதக் கிருத்ய, ப்ருதக்னா பிரிக்கிறது. தேகத்திலிருந்து உன்னை நீ பிரித்து கொள்ள முடியுமே ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ எந்த மருந்து குடிச்சு சாகிறது கிடையாது. நான் உடல் அல்லன்னு உனக்கு அறிவினால் பிரி என்றார். கைவல்ய நாணயத்தில் படிச்சுப்போம். இப்போ அறிவினால் நான் சாட்சி, இந்த பஞ்சபூதமான இந்த பாஞ்சபௌதிக சரீரம் நான் அல்ல, இதுக்குரிய சாட்சி நான் என்று ஒருவேளை உனக்கு குரு சாஸ்திரம் ஈஸ்வர கிருபா எல்லா கிருப்பை ஒர்க் ஆகி உனக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. சித்தி விஸ்ராமிய திஷ்டதி, பிரித்தது மட்டும் கிடையாது. நான் உடல் அல்லன்னு பிரிச்சுட்டு ஊர் சுத்த போயிடக்கூடாது. பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்? நீ சித்தி விஸ்ராமிய திஷ்டதி, ஆத்மாவிலேயே நிலைத்து இருக்கணும். நான் உடம்பில்லை நினச்சது மட்டுமல்லாமல் ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, சித்தம் உன்னுடைய அறிவானது நான் ஆத்மாங்கிற அந்த எண்ணத்தில் இருந்து நழுவாமல் இருக்கணும். ஏன்னா ரெண்டும் நமக்கு முக்கியம். இதை விடுறதும் முக்கியம், ஜீவாத்ம புத்தியை விடுறதும் நமக்கு முக்கியம். அந்த பிரம்மாத்ம புத்தி நான்கிறதுல இறுக்கி பிடிக்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். சித்தி விஸ்ராமி, நான் சித்து. இப்போலாம் நம்ம கஷ்டம் வரும்போது கஷ்டம் எனக்கு இல்லை அப்படின்னு டக்குன்னு உன்னால் நினைக்க முடியுமே ஆனால் திஷ்டசி, உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே நீ நிலைத்து இருக்க முடியுமே ஆனால் அதுனா எய்வ, உடனே சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியுதுன்னா பல்பெல்லாம் ஒழுங்காக கரண்ட்டு சப்ளை ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். உனக்கு நீ நான் உடம்பல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே உனக்கு இந்த உடல் தேகம் இந்த இதனுடைய துன்பம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னாச்சு? அதுனா ஏவ, உடனே சுகி, உடனே உனக்கு என்ன இருக்குது? உனக்கு சுகம் கிடைக்கும். சுகம்னா என்னது? நிம்மதி கிடைக்கும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் உடல் மனதை சார்ந்தது. எல்லா பிரச்சனையும் உடல் மனதை சார்ந்தது. இப்போ என்கிட்ட ஒரு 10 கிலோ ஒரு வெயிட்டை கொடுக்குறாங்க, தூக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. யார் கையிலையோ மாற்றி விட்டுட்டேன். மாற்றி விட்ட உடனே என்னது? எனக்கு ரிலீஃப், அப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி நான் உடம்புன்னு நினச்சி, இந்த உடம்பை நான் அம்மான்னு நினச்சி, பிள்ளைக்குரிய கஷ்டத்தெல்லாம் என்னுடையதுன்னு நினச்சி, சகோதரர்களுடைய கஷ்டத்தெல்லாம் என்னுடையது நினச்சி, அந்த உருவத்தோட மனைவியோட கஷ்டத்தெல்லாம் என்னுடையது நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்கிறாரு? தேகம் ப்ருதக் கிருத்ய, உடம்பே நீ இல்லை, அப்போ நீ எப்படி அம்மாவா? எப்படி நீ மனைவியா? இப்போ நீ உடம்பே நீ இல்லை அப்படின்னு அந்த ஞானம் உனக்கு தூக்கத்தில் நான் உடம்பா இல்லையே, நான் அம்மாவாகவும் இல்லை, நான் அப்பாவாகவும் இல்லை, நான் மகளாகவும் இல்லை, மனைவியாகவும் இல்லை, எதுவாகவும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருந்தனே. அதே மாதிரி விழிப்பில் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். எதுக்காக? அப்பப்போ தூங்கிட்டா அப்பா தூக்கத்தில் எவ்வளோ நிம்மதி இருக்குது நமக்கு ஏன்னா அங்கே நமக்கு நான் நானாக இருக்கின்றேன்.
நாங்கள் யாராகவுமே இல்லை. அதுபோல் அதுனா ஏவ சுகி என்னாச்சு நமக்கு? அதுனா உடனே அந்த காலம் அமர்தாஞ்சனை தடவுனோடனே போயிந்து அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது மாதிரி நீ உன்னை உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருந்துச்சு. உடம்பு இல்லைன்னு நினச்ச உடனே என்ன அது உனக்கு? சுகி, சுகத்தை உடையவனாக ஆகிவிடுகின்றாய். பூர்ண நிம்மதி வந்து விடுகின்றது. பதட்டம் முழுமையாக குறைந்து விடுகின்றது. சாந்தகன ரிலாக்ஸ்ட். அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே டோஸ் உடனே க்ளோஸ். சாமி பாஷையில் சொல்லும்போது, நான் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடலோட துக்கம் எல்லாம் உன்னை பாடாப்படுத்துச்சு. நான் உடல் இல்லைங்கிற அந்த எண்ணம் உனக்கு வந்துச்சு. தேகம் பிருத்தக்கிருத்திய, திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கு. தேகம் பிருத்தக்கிருத்திய, கஷ்டம் வரும்போது தேகம் பிருத்தக்கிருத்திய, உடம்பை விட்டு நீ பிரித்து கொள்வாயாக. எப்படி பிரித்துக்கிற நீயே? பாம்பு சட்டையை கழட்டி போட்ட மாதிரி அறிவால் பிரித்து கொள்வது. பந்த முக்தோ பவிஷ்யசி, இந்த பந்தத்திலிருந்து முக்தி அடைவாய். பந்தம்னா என்னது? துன்பம். முக்தினா விடுதலை. உன்னுடைய துன்பம், அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைவாய். துன்பமெல்லாம் எதெல்லாம் எனக்கு துன்பங்கள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 போயிட்டே இருக்கும். வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கணும். லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு, இது தேகத்தை சார்ந்தது, இது தேகத்தை சார்ந்தது, நான் தேகம் அல்ல, நான் தேகம் அல்ல. என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். உட்காந்து என்ன பண்ணணும்? எழுதி வச்சுட்டு பூச்சி ரூம் வைக்கிறது கிடையாது. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ பிரச்சனை எந்த உறவு வேஷத்துக்கு வந்திருக்கு நம்ம என்ன பண்ணோம்? அனாலிசிஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? பிரச்சனையை தேகம் பிருத்தக்கிருத்திய, இந்த பிரச்சனைக்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். சாட்சி போனதில் சொன்னார், ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம், நான் இந்த உடலுக்கு வேறான சாட்சியாக இருக்கின்றேன். அவ்வாறு நான் என்னை சாட்சியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்டம் வரும்போது நம்ம பண்ணக்கூடாது, ஒர்க் ஆகாது. சும்மா இருக்கும்போது பண்ணி வைக்கும்போது தான் கஷ்டத்தின் போது அதை பயன்படும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியாக இருக்கும்போது யூடியூப் பார்ப்போம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்? ஆஹா கொஞ்சம் நேரம் இதை பார்ப்போம் அதை பார்ப்போம்னு என்ன பண்ணுவோம்? ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிக்கிடுவோம். அப்புறமாட்டி கஷ்டம் வரும்போது, சேமிப்புன்னா எப்போ பண்ணணும்? நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது தான் பண்ணுவோம். பணம் இருக்கும்போது சேமித்து வச்சோம்னா அது என்ன ஆகும்? நம்ம கஷ்டம் வரும்போது பயன்படுத்தும். அதே மாதிரி தான் சும்மா இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? மற்ற வேலை பார்க்காம வந்த வேலையை பார்க்க வேண்டும். அப்படி பண்ணும்போது ஆசையாக சாமி சொல்லுவாங்க, ஆசையாக படித்தா எப்படி மறக்கும் அப்படிம்பாரு. எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், நீ ஆசையாக படிக்கிற, எப்படா அஷ்டாவக்கர கீதையை படிப்போம், எப்படா இந்த தியானம் பண்ணுவோம் அப்படின்னு உனக்கு அதில் இச்சை வரும்போது என்னாகும்? அப்படி நம்ம பிரச்சனை இல்லாத சமயத்தில் இதில் இன்னொரு சுபாஷிதம் வரும், வீடு பற்றி எரியும் போது கிணறு வெட்டுவோமா அப்படின்னு வந்து கூப்பக்கணனம். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி வேணும்னா முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாம் ரெடியாக இருக்கணும். அதுபோல் நமக்கு பிரச்சனை இல்லாத காலத்தில் இதை நாம் சேர்த்து வச்சோன்னா தான் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை வரும்போது நம்மளால் ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் நம்ம 3 கிளாஸ், வாரத்துக்கு 3 கிளாஸ் திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன ஆகும்? மைண்டுக்குள்ளே உள்ள நமக்கு தெரியாது, உள்ளே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நம்மளே பார்ப்போம், முன்ன மாதிரி இல்லை நமக்கு. தேகம் பிருத்தக்கிருத்திய கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. நமக்கு பிரச்சனையை முன்ன மாதிரி ரொம்ப நம்மளை பாதிப்பு அடைவதில்லை. ஓரளவுக்கு நமக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. அதுனா ஏவ, உடனே சுகம் கிடைக்குது. இப்போ நம்ம பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண போகிறோம்? நம்ம தாட் பேட்டர்னை மாற்ற போகிறோம். அந்த நானை மாற்றிட போகிறோம். இந்த பிரச்சனை அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது எப்போ பிராரப்தம் தீருமோ அப்போ தான் போகும். பல பிரச்சனைக்கு காலம்தான் தீர்வு சொல்லணும். நம்ம பல இதுக்கு நம்ம மாற்ற முடியாது. சில இது நம்ம அனுபவித்து தான் தீர வேண்டும். இந்த காலகட்டம் நம்ம கஷ்டம்தான் படணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸியான மெத்தட் சொல்கிறார், நீ எதையும் மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. உன்கிட்ட அறிவில் இந்த தேகம் பிருத்தக்கிருத்திய, நீ உடம்பு உடம்பு உடம்புன்னு நினச்சிட்டு நீ அந்த கஷ்டத்தெல்லாம் உன் தலையில் தூக்கி போட்டுட்ருக்கியே. நான் உடல் அல்ல அப்படின்னு என்ன பண்ணிடு, அந்த கஷ்டத்தையே இடும்பைக்கு இடும்பை படுப்ப. சாமியோட பாஷை இடும்பைக்கு இடும்பை படுப்பார். கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுப்பது எப்படி அப்படின்னா, கஷ்டத்தை மதிக்காமல் இருப்பது,
கஷ்டத்தை மதிச்சோன்னா அதுக்கு என்ன ஆயிரும்? கொம்பு முளைச்சு. அது என்ன ஆயிரும்? நமக்கு ஆஹா இவனை நல்லா ஆட்டி படைக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணோம்? நமக்கு இன்னும் அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கும். கண்டுக்காமல் விட்டால் கஷ்டம் எப்படியும் நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஏன் கஷ்டப்பட்டு கஷ்டத்தை சுமப்பானே அனுபவிக்கிறத நம்ம புலம்புறதுனால என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்போது அகம் தேகம் பிருத்தகிருத்திய ஈஸியான வழி என்னது? சுகி. உனக்கு உடனே அதுனா ஏவ உடனே உனக்கு சுகம் கிடைக்கும். இப்போ நமக்கு எப்படி இந்த ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு நோய் வரும்போது அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோமோ அதுபோல் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சம்சார துக்கத்திற்கு இதுவே தீர்வு. அதுனா ஏவ சுகி சாந்தக பந்த முக்தக பவிஷ்யசி. நீ உடனே பந்தத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை அடைவாய், சாந்தி அடைவாய், அமைதியை அடைவாய். ஏன்னா நம்ம புற சூழ்நிலைகளில் ஒரு அமைதியை தேடுறோம். புற சூழ்நிலைகளில் முழுமையான அமைதி யாருக்கும் எந்த காலமும் வரவே வராது. இப்போ நம்ம இங்கே படிக்கிறதெல்லாம் புற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உன்னை பற்றிய அபிப்பிராயத்தை மாற்றுவதன் மூலமாக புற சூழ்நிலைகளில் அமைதிக்கு பந்தப்படாமல் இருப்பது. புற சூழ்நிலை அமைதி வேணும், கிடைக்கலன்னா யாருக்கு தான் கஷ்டம் வேணும்? யாராவது ஆசைப்படுவாங்களா? கஷ்டம் வேணும்னு கஷ்டம் வருது. இப்போ என்ன பண்ணுறது? தேகம் பிருத்தகிருத்திய, இந்த கஷ்டத்துக்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம்? இதை நமக்கு நாமே சொல்லிக்கணும். ஆசையோட, குரு பக்தியோட, எந்த பகவான்கிட்டருந்து நம்ம விடுதலை பெற்று நமக்கு காட் டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம செல்ஃப் டிபெண்டன்ஸுக்கு வந்தோமோ அதே பகவான்கிட்ட என்ன கேட்குறோம்? எனக்கு ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு, ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு. திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம்? பகவான்கிட்ட இதையே நம்ம பிரார்த்தனையாக வைக்கின்றோம். இப்போ வரும்போது என்னாகும்? கண்டிப்பாக நம்மால் ஞானம் வேலை பார்க்க தொடங்கும். ஏன்னா நமக்கு விடாமல் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? விடுதலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சுகீபவ. ஏன்னா நமக்கு 2 விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். நம்ம உலகத்தில், உலக விஷயங்களில், உறவுகளில் சுகம் இருக்குன்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? சுகம் அங்கே இல்லைன்னு சொல்லுது. எதில் இல்லை? உலக பொருள்களில், எக்ஸிபிஷன் போகிறதில்ல, ஊர் சுற்றுறதில்ல, பிள்ளைங்கிட்ட பேரம்பேத்தியக்கிட்ட சுகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அங்கே சுகம் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் சுகம் இருக்கிறது மாதிரி இருக்கே, எனக்கு சுகம் அதில் இருப்பது போல இருக்கின்றதே அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, அந்த சுகம் எல்லாம் அங்கேருந்து வரல, அது உன்னுடைய சுகத்தை அது கடன் வாங்கி உனக்கு கடன் கொடுக்கின்றது. எது? இந்த அனாத்மா. அனாத்மாவில் சுகம் சிறிதளவும் இல்லை. ஆத்மா சுகஸ்வரூபம். அந்த சுகஸ்வரூபமான ஆத்மாவிலிருந்து அதனுடைய பிரதிபிம்பம் உனக்கு சுகத்தை தருவது போல உண்டாகின்றது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த டூப்ளிகேட்டை ஒரிஜினல் நினச்சிக்கிட்டு இருக்க. அமெரிக்கன் டைமண்டு நினச்சி 50 ரூபா கல்ல 5 கோடிக்கு வாங்கிட்டு இருக்கு. அது மாதிரி அல்பமான விஷய சுகத்துக்கு ஆயுசையே கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இது கிடச்சிடாதா, அது கிடச்சிடாதான்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் யார்? கோடீஸ்வர். இப்போ நான் போய் பென்ஸ் காரில் போய் கோயில் பக்கத்தில் யாரோ பிச்சை எடுத்துகிட்ருக்கவங்கிட்ட, அவங்கக்கிட்ட பிச்சை பாத்திரத்துலேருந்து 5 ரூபா எடுத்தேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நான் கோடீஸ்வர். நான் போய் என்ன பண்ணுறேன்? எங்கேயோ போய் யார்கிட்டேயோ 5 பைசாவை பிச்சை வாங்கிட்டுருக்கேன். ஆத்மா தான் அனாத்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கு. சரியா? ஆத்மா தான் அனாத்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கு. கடன் கொடுத்துட்டு ஆத்மா அனாத்மா கிட்ட பிச்சை கேட்குது. இப்போ நீ புரிஞ்சிக்கோ, நான் சித்ரூபம். சித்ரூபம் சேர்த்து போட்டணும். சத்ரூபம், சித்ரூபம், ஆனந்த ரூபம். இப்போ என்ன பண்ணுறேன்? நான் அங்கே போய் அனாத்மா கிட்ட என்ன பண்ணக்கூடாது? நமக்கு ஆத்மாவாகிய நான்
அனாத்மா கிட்ட போய் நான் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா ஒரு வேதாந்த ஸ்டூடெண்ட் நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகமும் அனித்தியமானது. அனாத்மா சுகம் எல்லாம், அனாத்மாவிற்கு கடன் கொடுக்கறது யாரு? நான் தான். பரமாத்மா சுவாமி சொல்லுவாங்க, என்ஜாய் அப்படிம்பார். நீ பார்க்குற எல்லா ஜாயும் என்ஜாய், என்னோட ஜாய் தான் வருது. ஆத்மாவுடைய ஜாய், என்னுடைய ஜாய், அது என்ன பண்ணுது? இங்கேருந்து கடன் வாங்கி நமக்கு வட்டியோட கடன் கடன். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? இப்போ நான்கிறதுல இருக்கின்ற அந்த மாற்றம், தேகம் பிருத்தக் கிருத்திய. எப்போ நான் வெளியிருக்கின்ற ஆனந்தம் எல்லாம் போலியான ஆனந்தம்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் நாடி ஓடாமல் இருக்கின்றேனோ, நானே சுகங்கிறத புரிஞ்சுக்கிறேனோ, புரியும் போது என்னாகின்றது? பந்த முக்தோ பவிஷ்யசி. அதனால் என்னாகும்? இது என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ, அது என்னை விட்டு கைவிட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த சுகம் போயிடுமோ, ஐயோ நல்லா தான் போயிட்டுருக்கு, இது மாறிடக்கூடாது, அது மாறிடக்கூடாது. என்ன பண்ணுறோம்? நமக்கு அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், இதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மற்றவங்களையே சார்ந்து சார்ந்து இருக்கும். ஆனால் எவ்வளவுதான் நம்ம பிடிச்சு வச்சாலும் என்ன பண்ண முடியாது? அதுக்கு நிலையான இருப்பு கிடையாது. எதுக்கு? அனாத்மாவிற்கு நிலையான இருப்பு கிடையாது. அதனால அதை பிடிக்காத அப்படிங்கிற தேகம் பிருத்தக் கிருத்திய. இப்போ ஞானம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் போனால் போகட்டும், என்ன பண்ணுறோம்? நமக்கு அந்த ஒரு தைரியம் வந்து விடுகின்றது. ஏன்னா அனாத்மாவுடைய ஸ்வபாவம் நிலையற்றது. இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தேகம் பிருத்தக் கிருத்திய. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் உலகத்தையோ உயிர்களையோ மற்ற மனிதர்களையோ நிம்மதிக்காக சார்ந்து இருக்க மாட்டேன். விவகாரத்தில் அவங்க நமக்கு பயன்பாடு தேவைப்படும். ஆனால் அவங்க மாறிட்டாங்க, அவங்க ஏதோ அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம உடஞ்சு போயிட மாட்டோம். ஓகே, எதிர்பார்த்தோம், கிடைக்கல, இனிமேல் அவரை வேலையை பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு அஷ்டாவக்ர கீதை எடுத்துகிட்டு உட்காந்துருவோம். தேகம் பிருத்தக் கிருத்திய அகம் சாட்சி அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்? விடாமல் நம்ம அபியாசம் பண்ண தொடங்குகின்றோம். ஏன்னா முதல்ல இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அபியாசம் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு வந்து அப்படியே ஊன்றுகோலை வச்சே எனக்கு இவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இது இருந்தால் எனக்கு சரியாக போயிடும், இது இருந்தால் நான் நல்லா இருப்பேன். என்ன பண்ணுறோம்? உலகத்தையும் உயிர்களையும் உறவுகளையுமே சார்ந்து 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 இருக்கும். இப்போ காலை வாரும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம ஆடி போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இருக்கும்போதே அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது. எப்படி விலகி இருப்பது? அடுத்ததில் சொல்ல போகிறார். 5வது ஸ்லோகம். நத்வம் விப்ராதிகோ வர்ணஹ நாஸ்ரவி நாக்ஷகோச்சரஹ அசங்கோசி நிராகாரஹ விஸ்வசாட்சி சுகி பவ நத்வம் விப்ராதிகோ வர்ணஹ நாஸ்ரமி நாக்ஷகோச்சரஹ அசங்கோசி நிராகாரஹ விஸ்வசாட்சி சுகி பவ. திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. நீ யாரு சொல்லுவோம், இந்த குடும்பத்து பிள்ளை, நீ எல்லாம் இப்படி இருக்கலாமா? வந்து உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், அவங்கெல்லாம் அப்படி இருந்தவங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, நீ இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சொல்கிறார். நீ யார்? நத்வம் விப்ராதிகோக விப்ராதிக வர்ணக. இதில் வந்து அவர் வர்ண ஆசிரம தர்மத்தை சொல்கிறார். விப்ரம்னா பிராமணர், பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. பிராமண, சக்திரிய, சூத்ர, வைஷ்யர்கள். இப்போ நம்ம இதோட தான் இணைச்சிட்ருக்கோம். நீ யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு நான் இன்னார், இவங்களுடைய அம்மா அப்பா யார், ஊர் என்ன, பேர் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன, இதாகும் அதாகும்னு என்ன பண்ணுறோம்? நம்மளை நாமே பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 2-3 சொல்கிறார். விப்ராதிக உன்னுடைய வர்ணம்னு சொல்கிறோம். விப்ராதிக வர்ணம். அடுத்தது ஆசிரமம். ந ஆசிரமி,
நீ பிரம்மச்சரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சந்நியாசியா. இது வாழ்க்கை முறை. முதல்ல சொன்னது தொழில் முறை, ரெண்டாவது வாழ்க்கை முறை. ந அக்ஷகோச்சரக, அக்ஷினா இந்திரியங்கள், கோச்சரம்னா புலப்படுகின்றது. இந்திரியங்களுக்கு புலப்படுகின்ற இந்த உடல் நீ அல்ல. நீ யாரு? இதெல்லாம் நீ கிடையாதுங்கிற. நத்வம் விப்ராதிகக, உனக்கு பிராமண, சத்திரிய, சூத்ர, வைஷ்யங்கிற வர்ணம் கிடையாது. நீ எந்த வர்ணத்தை சார்ந்தவனும் அல்ல, நீ எந்த ஆசிரமத்தை சார்ந்தவனும் நீ அல்ல. எதனால? இந்திரியத்துக்கு புலப்படுகின்ற உடம்பே நீ இல்லை, சேர்த்து போட்டுக்கணும். அசங்கோசி, அசங்கோசினா நீ இதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றாய். இந்த வர்ணாசிரமம் மட்டும் கொடுத்துருக்காரு, நம்ம சேர்த்து போட்டிருக்கணும். நான் அம்மா கிடையாது, நான் மனைவி கிடையாது, நான் என்னென்ன உறவெல்லாம் நமக்கு இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கணும். இதெல்லாம் நான் கிடையாது. இதை நம்ம ஞாபகப்படுத்திக்க. அசங்கோசி, அசங்கம்னா ஒட்டாமல் இருப்பது, சங்கம் இல்லை. உனக்கு உறவுகள் யாரும் இல்லை, உனக்கு எந்த உறவும் கிடையாது. நிராகாரக, நிராகாரம்னா ஆகாரம்னா உருவம், உனக்கு உருவம் கிடையாது. விஸ்வசாட்சி, நீ யாரு அப்படிங்கிறாரு. நீ இந்த விஸ்வத்துக்கே ஆதாரமான மெய்ப்பொருள். இதுதான் நமக்கு இந்த மகா வாக்கியத்தை நம்ம லிங்க் பண்ணணும். உண்மையில் இந்த உடம்புக்கு வேறான, இந்த உலகத்திற்கே ஆதாரமான அந்த மெய்ப்பொருளாக நான் தான் இருக்கேன். நான் இந்த உடம்பா என்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த உடம்புக்குரிய தர்மங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையில் இவை உனக்கு, இவைகளால் நீ ஒட்டாதவனாக இருக்கின்றாய். அசங்கோசி, புரிஞ்சுட்டு என்ன பண்ணு, சுகீ பவ, நல்லா இருப்ப அப்படிங்கிறார். சுகினா சுகமோடு இருப்பாயாக அப்படின்னு யார் சொல்கிறாரு? அஷ்டாவக்ரர். ஆசிரமத்தில் உள்ள போகும்போது ஆசிரமம் சித்வானந்த ஆசிரமம்னு இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது சாமிஜி ஆசீர்வாதத்தோடு நம்ம அனுப்புவார். என்ன எழுதியிருக்கோம் வந்து, ஆனந்தமாக இருங்கள். அதே தான் சுகீ பவ. எப்படி சுகமாக இருக்க முடியும்? சுகமாக எப்படி இருக்க முடியும்? இந்த ஞானம் இருந்தால் சுகமாக இருக்க முடியும். இதனால்தான் நமக்கு பூர்ணமான நிம்மதி நமக்கு கிடைக்கும். இந்த உறவுகளாலோ, இந்த நமக்கு இந்த வர்ண ஆசிரமம் நான் நினைப்பதாலோ, இந்த உறவுகள் நான் நினைப்பதாலோ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு துக்கம்தான் வரும். அதில் ஒரு பூர்ணத்துவம் நமக்கு வராது. அசங்கோசி, நிராகாரக, விஸ்வ சாட்சி. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டில் போய் நான் உனக்கு அம்மா, நீ எல்லாம் எனக்கு பிள்ளை கிடையாது அப்படின்லாம் அது சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே நமக்கு புரிஞ்சுக்கணும். கோமா இருக்கும்போது சொல்லுவோம், நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. உண்மையாக தான். அதை வாய் திறந்து சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அம்மா பிள்ளைங்கிறதெல்லாம் சும்மா வேஷம்தான். எப்படி ஸ்டேஜில் போய் நம்ம வேஷம் போட்டு இருக்கோமோ அது பாதில் ஜஸ்ட்டு வேஷம்தான். நான் யார்? விஸ்வசாட்சி. முதல்ல வெறும் சாட்சின்னு சொன்னேன், இப்போ என்ன சொல்ல? விஸ்வசாட்சி. எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் தானே. என்ன எதனால் இப்படி சொல்கிறாரு? போன ஸ்லோகத்திலே தேகம் பிரித்தகிருத்தியை பிரித்து கொடுத்துட்டாரு. இதுக்கு தேகத்துக்கு தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நான் என்ன உடம்புன்னு நினச்சிக்கிட்டு விஸ்வசாட்சின்னு சொல்ல முடியாது. முதல்ல நமக்கு பாகத்தியாக லட்சணம் பிரிச்சுட்டோம். பிரித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு? அகம் விஸ்வ சாட்சி சுகி பவ. இதனால் என்ன பண்ண முடியும்? ஆனந்தமாக நம்மால் இருக்க முடியும். இப்போ அடுத்ததில் முக்கியமான இன்னொரு வேகமாக போயிடலாம். நமக்கு நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது, ஈஸியாக தான் இருக்கும். 6வது ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம். தர்மா தர்மௌ சுகம் துக்கம் மானசாணி ந தேவி போ ந கர்த்தாசி ந போக்தாசி முக்தயேவாசி சர்வதா தர்மா தர்மௌ சுகம் துக்கம் மானசாணி ந தேவி போ ந
ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா. நமக்கு ஒவ்வொரு குண்டா தூக்கி தூக்கி போடுறாரு அஷ்டாவக்ரர். இப்போ பெரிய அணுகுண்டை தூக்கி போட போறார். இப்போ நமக்கு சுகம் துக்கம் வருதுன்னு சொல்கிறோம். நமக்கு எனக்கு சுகம் வருது, துக்கம் வருது. அன்றைக்கி சுவாமிஜியோடது கூட ஒன்று அனுப்பியிருந்தேன், வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் கஷ்டப்படுறேன், பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் நான் எவ்வளவோ உழைக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிறவன் வாட்டுக்கு இருக்கேன், அவனுக்கு நினச்சதெல்லாம் நடக்குதே அப்படின்னா அவன் எப்போவோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த புண்ணியத்தினால அவனுக்கு கிடைக்குது. அப்போ நீ இன்னைக்கு புண்ணியம் பண்ணினா நாளைக்கு உனக்கு கிடைக்கும். இதான் நம்ம பொதுவாக நம்ம நினச்சிட்டோம். இப்போ நமக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா, சுகம் வேணும்னா புண்ணியம் பண்ணணும். துக்கம் வேண்டான்னா பாவம் பண்ண கூடாது. இப்போ சுக துக்கத்துக்கு காரணம் புண்ணிய பாவம், சுக துக்கத்துக்கு காரணம் புண்ணிய பாவம். இப்படி தான் நம்ம வந்துட்டே இருக்கோம். ஆனால் இப்போ இன்னொரு குண்டை தூக்கி போடப்போம். சுகத்துக்கு காரணம் புண்ணிய பாபமா என்ன? அப்போ அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மேலே மேலே புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், புண்ணியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு வந்து பிரச்சனை வரும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த பூஜையை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, கொஞ்சம் தராசை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சமன் பண்ணுவோம். அப்புறம் என்னாகும்? திரும்பவும் டபக்குன்னு கீழே விழுந்துடும். திரும்ப புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்படியே போயிட்டே இருக்கே, தராசை ஆடிக்கிட்டே இருக்கே. சுகதுக்கத்துக்கு காரணம் புண்ணிய பாபம் நினச்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்னா திரும்ப இன்னொரு அடுத்த ஒரு டோஸ் கொடுக்க போகிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? சுகமும் துக்கமும் வெளியிருந்து வருது. சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் வெளியே இருக்குது. எனக்கு இந்த பொருள் கிடைச்சிட்டா சுகம், இந்த பொருள் கிடைக்கலைன்னா துக்கம், பிடிக்காத பொருள் என்கிட்ட வந்துட்டா துக்கம், அது என்னை விட்ட போயிட்டா சுகம் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்படியே நம்ம நினச்சிட்டு. இப்போ சாஸ்திரம் நம்மளை இதெல்லாம் நமக்கு ஆரம்ப பாடம். முதல்ல அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? நிறைய புண்ணியம் பாபம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதில் நமக்கு இன்னொரு விதமாக சொல்ல போகிறேன். துக்கத்துக்கு காரணம் என்ன? துக்கத்துக்கு காரணம் அறியாமை. துக்கத்துக்கு காரணம் அறியாமை. அப்போ சுகத்துக்கு காரணம் அறிவு. அப்போ நம்ம இவ்வளோ நாள் வியாபகாரிக்கத்தில் புண்ணிய பாபம் தான் சுகம் துக்கத்துக்கு காரணம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் அங்கே பார்க்குறேன் ஒரு பாம்பு, அவ்வளோ பயமாக இருக்குது. பக்கத்தில் போவே வீணு கத்திடு. பக்கத்தில் கூட்டு போகிறாங்க, லைட்டை போட்டு பார்த்தா அது என்னது? கயிறு. அந்த பயத்துக்கு காரணம் என்ன? அறியாமை. அங்கே பயம் போனதுக்கு காரணம் என்ன? அறிவு. அதே மாதிரியே உலகத்தில் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. யார் வீட்டு பிரச்சனையை பார்த்தாலும் நமக்கு அந்த பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. உலகம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்போ காலம் எதை பார்த்து பயப்படுறோம். அந்த பயத்துக்கு ஒரே தீர்வு என்ன? அறிவு. என்ன அறிவு? தேகம் பிருத்தக் கிருத்திய விஸ்வ சாட்சி அகம் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் சொல்ல போகிறார். நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நிறையா பார்த்துட்டோம், 4 ஸ்லோகம் பார்த்துட்டோம். முக்கியமாக என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத ஒருக்க ரிவைஸ் பண்ணிடுவோம். முதல் ஸ்லோகத்தில் ஜனகர் கேள்வி கேட்குறாரு, எப்படி ஞானம் அடைவது, எப்படி மோட்சம் அடைவது, எப்படி வைராகியம் அடைவது. இப்போ 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, விஷய சுகத்தை விஷத்தை போல ஒதுக்குவாயாக. அப்புறம் என்ன பண்ணணும்? நீ அந்த முக்கியமான அந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன குணங்கள்? நேர்மை, பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, திருப்தி என்னும் இவற்றை அமுதம் என்று பேணுவாயாக. இப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் இவை நீ அல்ல. நான் இந்த பஞ்சபூதமான பாஞ்ச பௌதிகமான சரீரம் நீ அல்ல. முக்தி பெற என்ன செய்யணும்? நீயே இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆன்மாவை உணர்வாயாக. முக்தி வேணும்னா என்ன பண்ணணும்? நீ இதற்கு வேறான சாட்சி என்பதை நீ உணர வேண்டும். அடுத்து என்ன பார்த்தோம்?
உடலை ஒதுக்கி, தேகம் பிருத்தக்கிருத்திய, அறிவிலேயே அமைதியாக என்ன பண்ணணும்? சித்தி விஸ்ராமிய திஷ்டதி ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக. பிரச்சனை வரும்போது டக்குன்னு என்ன வரணும்? நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு என்ன பண்ணணும்? அதை பிடிச்சுக்கணும். நிலைத்தால், உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியாய் நிலைத்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவன் ஆவாய். உடனே என்னது? பால் குபு 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 குபுன்னு பொங்குது. என்ன பண்ணுறோம்? கேஸை ஆஃப் பண்ண உடனே என்னது? அதே தான். தேகாத்ம புத்தி ஜிகு 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 ஜிகுன்னு ஏறுது வந்து, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி என்னது, அப்படியே பயம் கொப்பளிக்குது வந்து, என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். நேரம் என்ன பண்ணோம்? டக்குன்னு ஆஃப் பண்ணுறதுக்கு என்னது? உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியாய் நிலைத்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவன் ஆவாய். அந்தனர் முதலாம் மரபு எனக்கு இல்லை, ஆசிரமும் இல்லை, பொறிகளுக்கு புலப்படாது பற்றற்று வடிவற்று அனைத்திற்கும் சாட்சியாய் இலகுவதே நீ. கூட நம்ம அந்தனர் முதலாம் மரபு எனக்கு இல்லை கூட சேர்த்து என்ன போட்டோம் நம்ம? நான் அம்மா இல்லை, நான் மனைவி இல்லை, எல்லாத்தையும் எதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன உறவெல்லாம் உங்களுக்கு பிரிக் பண்ணிகிட்டு இருக்கோ. ஆனால் நமக்கு நடக்கும்போது முள் குத்திடும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம நடக்கும்போதெல்லாம் என்னாகும்? அது குத்திக்கிட்டே நச்சு 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 நச்சுன்னு குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த முள்ளை எடுத்தால் தான் நடக்கும். அதே போல் நமக்கு எந்த உறவு நமக்கு பிரச்சனையாக இருக்கோ, உண்மையில் அந்த உறவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அசங்கக அசி. அதான் என்ன பார்த்தோம்? நமக்கு சாட்சியாக பொறிகளுக்கு புலப்படாது பற்றற்று வடிவற்று அனைத்திற்கும் சாட்சியாக இலங்குவதே நீ. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு? சுகமாக இருப்பாயாக. சுகி பவ கூட போட்டுக்கோங்க. போனால் போகட்டும் போடா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் நாம் அனாத்மாவினால் ஏற்படுகின்ற அனைத்து துன்பத்தையும் வந்தால் வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அந்த க்ஷமா. அதனால தான் முதல்ல கொடுத்தது அந்த வார்த்தை கொடுத்துருக்காரு. 2 விஷயம். அந்த விஷயான் விஷவத்தியஜங்கிறதையும் அந்த க்ஷமாங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம கொண்டு வரணும். அது பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும்? நம்மளால் இதில் நமக்கு திடமாக நிற்க முடியும். அப்போ தான் தேகம் பிருத்தக்கிருத்திய இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கஷ்டம் வரும்போது பண்ணும்போது அதுனா ஏவ உடனே உனக்கு சுகத்தை சுக சாந்தி 2 வார்த்தை கொடுக்குறாரு உனக்கு. அந்த அதுனா ஏவ சுகம் சாந்தி. துக்கம் போவது ஆனந்த பிராப்தி அப்படி எடுத்துக்கலாம். நமக்கு கையிலே நவனியத்தில் படிக்கிறோம். நமக்கு உடனே உனக்கு துன்பம் நீங்கி விடுகின்றது, இன்பம் வந்து விடுகின்றது. நமக்கு ஆழமான டெக்ஸ்ட் படிக்கிறோம். இது நமக்கு நன்றாக பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டும். ஈஸ்வரோ குருராத்மேதி व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की जय. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன்
செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.